நன்மை என்ன தீமை என்ன உண்மை விரக்கச்சு. வணக்கம். உண்மையான உறவுகளே, இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு மைக்ரோ டாஸ்க் ஒர்க்க பண்ண முடியல, உங்களுக்கு ஃபெயில் ஆகிட்டே இருக்குன்னா நீங்க பண்ற மிஸ்டேக்ஸ் என்ன, அதுக்கான சொல்யூஷன் என்ன, நம்ம எப்படியெல்லாம் சரியா பண்ணணும், அதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக கவனிங்க. ஃபேஸ்புக் யூசர்ஸ் உங்களுக்கான ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது மேல தெரியிற லிங்க்ல டச் பண்ணி நீங்க பாத்துக்கோங்க. ஷேர் சாட் யூசர்ஸ் நீங்க வெயிட் பண்ணுங்க, அடுத்த வீடியோ உங்களுக்காக தான் வரும். சோ இப்போ நான் சொல்ற மாதிரி சரியா ஃபாலோ பண்ணுங்க. சோ இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு முழுமையா தெளிவா தெரிய வைக்க வேண்டியது என்னன்னா, மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர்ஸ்ல புதுசா இப்ப கொண்டு வந்துட்டாங்க. சோ புது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னங்கிறத தெளிவா உங்களுக்கு சொல்றேன். இனிமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு மைக்ரோ டாஸ்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ அதை பத்தி வாங்க தெளிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி விளம்பர பேஜ் ஓடும். இதுக்கு அடுத்தது செகண்ட்ஸ் முடிஞ்சதுமே கோ டு டாஸ்க் பேஜ்ன்னு இருக்கும். இதை நீங்க கொடுத்ததுமே உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆகுனதுமே உங்களுக்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த கண்டிஷன்ஸை தெளிவா சொல்றேன், ஞாபகமா வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதுல ஒரு ப்ளூ கலர்ல கொடுத்துருப்பாங்க, டவுன்லோட் டாஸ்க் இமேஜ். செகண்ட் உங்களுக்கு இதுல ஹேஷ்டேக் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரெண்டாவது. மூணாவது உங்களுடைய இந்த போஸ்ட், அந்த இமேஜை நீங்க போஸ்ட் பண்ணும்போது அதுல 5 விதமான ஓன் வேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுல குறிப்பா சொல்றது என்னன்னா, இது வந்து பப்ளிக்ல இருக்கணும், ஓகேவா? ஸோ இது பிரைவேட்லயும் இருக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ்லயும் இருக்கக்கூடாது, பப்ளிக்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் அண்ட் ஒன்லி போஸ்ட்ல தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேற எதுலையும் ஸ்டோரியாவோ ஏதாவது இருக்கக்கூடாதுன்னு நான் பாருங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது உங்களுடைய போஸ்ட்டை நீங்க டெலீட் பண்றீங்கன்னா 120 டேஸுக்கு பிறகுதான் நீங்க டெலீட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்க டெலீட் பண்ணீங்கன்னா அந்த அமௌண்ட்டை டிடெக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் எஸ்பிஓ சைட் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர்ஸ்க்கான ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியாச்சா? இப்போ நம்ம இந்த போஸ்ட்டை நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதுல கொடுத்துருக்க மாதிரி டவுன்லோட் டாஸ்க் இமேஜ், இதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணதும் உங்களுக்கு இந்த சைடு ஓப்பன் அப்படின்னு ஒன்று காமிக்கும். அதை ஓப்பன் பண்ணி அந்த இமேஜ் டவுன்லோட் ஆயிருக்கான்னு பாருங்க. ஸோ ஏற்கனவே இப்ப நேத்து ஒரு டாஸ்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு பிறகுதான் அதுல இருந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. 7 நாளைக்கு பிறகுதான் இன்னொரு டாஸ்க் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு வேற இமேஜ் தான் இருக்கும், வேற ஹேஷ்டேக்ஸ் இருக்கலாம், இதெல்லாம் வேற வேறையா தான் இருக்கும். ஸோ எப்பவுமே டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்க இதுல கொடுத்துருக்க எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான். ஓகே, இப்போ நான் இந்த இமேஜை வந்து நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ண பிறகு இப்ப இந்த இமேஜ் மூலமா நான் என்னெல்லாம் பண்றேன்னு நீங்க பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்டா இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது, இதுல கொடுத்துருக்க கீவேர்ட்ஸை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கீவேர்ட்ஸ்னா ஹேஷ்டேக்ஸ். இதை வந்து நீங்க ஓகே இப்ப சொல்றத கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்க்கு உள்ள போங்க, பிளஸ் பட்டன் டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும் கீழே. இந்த போஸ்ட்டை நீங்க கொடுங்க. போஸ்ட் கொடுத்ததுமே உங்களுக்கு இந்த மாதிரி பிக் வந்துடும். இத ஜூமை குறைங்க, மேல பாருங்க #SBO BMA, இது வந்து கிளியரா தெரியணும். அப்படி தெரியற மாதிரி ஃபுல்லா இருக்கணும். அப்போதான் இன்ஸ்டாகிராம்ல சப்மிட் ஆகும். ஸோ இதுல ஆட் கேப்ஷன்ல நீங்க நார்மலா என்ன கொடுப்பீங்க, 5 கீவேர்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ அது ரிலேட்டடா நீங்க கொடுத்துருங்க. நானும் அதே மாதிரி கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இது கொடுத்த பிறகு நம்ம ஹேஷ்டேக் யூஸ் பண்ணணும். நம்ம அங்க காப்பி பண்ணதோட ஹேஷ்டேக்ஸை இங்க பேஸ்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ பேஸ்ட் பண்ணிட்டோம்னா இனிமே நம்ம போஸ்ட் பண்ண வேண்டியதுதான். இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது, இது பப்ளிக்ல இருக்கா பிரைவேட்ல இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்க கரெக்டா செக் பண்ண பிறகுதான் நீங்க போஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இன்ஸ்டாகிராம்ல நிறைய விஷயங்கள் இருக்கு, கவனமா செயல்படுங்க. ஓகேவா? ஸோ இது ஃபுல்லா தெரியுதா? இது கீழே பாருங்க, இதுல எவ்ரி ஒன் அப்படின்னு இருக்கும் பாருங்க. ஸோ இது இருக்கிற மாதிரி பாருங்க, அது பிரைவேட்டா இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம போஸ்ட் பண்ண போறோம். ஷேர் கொடுத்த பிறகு எனக்கு போஸ்ட் ஆகிரும். போஸ்ட் ஆகின பிறகு இப்போ அந்த போஸ்ட்டை நான் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ உங்களுடைய ப்ரொஃபைலுக்குள்ள போங்க. உள்ள போனதும் உங்களுடைய போஸ்ட் வந்துடும். ஸோ அதை நீங்க நல்லா கிளியரா எடுக்கணும். இந்த ஸ்கிரீன்ஷாட் மேல உங்களுக்கு #SBO அதுன்னு தெரியற மாதிரியும், ஸோ கீழே லாஸ்ட்ல உங்களோட ஹேஷ்டேக்ஸ் ஃபுல்லா தெரியற மாதிரி இப்படிதான் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும். இதுல உங்களுடைய பிக்ல பாருங்க, மேல உங்களுக்கு SBOங்கிற ஹேஷ்டேக் தெரியணும்.
ஸோ கீழேயும் ஹேஷ்டாக் தெரியணும் உங்களுடைய இமேஜ்லையுமே. அதை தான் நிறைய பேர் தவறு பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் சரியாக தெரியிற மாதிரி எடுத்துட்டு இன்ஸ்டாகிராம்குள்ளே போயிட்டு இன்ஸ்டாகிராம் கொடுத்துருங்க ஐடிக்குள்ளே. இதுக்கு அடுத்தது உங்களுடைய காப்பி பண்ண போஸ்ட் லிங்க் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஊக்கமாகும். ஓகே, ஸோ இவ்வளவு தான் இன்ஸ்டாகிராமில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது. நம்ம போஸ்ட் பண்ணுற இடத்துல ஃபுல்லாக அந்த இமேஜ் ஆட் ஆகிருக்கா, இதுதான். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். ஷேர் சாட் வீடியோவை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.